நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவீங்களா? யார் எது சொன்னாலும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கோவம் வருமா? அமைதியாக எடுத்துக்க மாட்டீங்களா? அப்போ இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு. ஏன்னா முன்னொரு காலத்தில் ஒரு புத்தர் ரொம்ப அமைதியாக, ரொம்ப காமாக, சில்லாக, யார் எது சொன்னாலும் அமைதியாக இருப்பாங்க. இது அந்த ஊரில் இருந்த ஒருத்தன் நோட் பண்ணான். என்னது, புத்தர் யார் எது பண்ணாலும் அமைதியாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு புத்தர்கிட்ட போனாங்க. புத்தர்கிட்ட போயிட்டு அவன் என்ன பண்ணனா, ரொம்ப கொஞ்சம் அனாவசியமாக பேசினான். டேய் புத்தா, உனக்கு அறிவு இருக்கா? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தையை அந்த புத்தர் மேலே திணிச்சான். அந்த புத்தர் எதுவுமே சொல்லலை, அமைதியாக அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். உடனே இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. டேய் புத்தா, உனக்கு நான் இவ்வளோ சொல்கிறேனே, உனக்கு கொஞ்சம் கூட கோபம் வரலையா? இல்லை என்னை பார்த்து நீ பயப்படுறியா? உனக்கு என்ன அறிவில்லையா அப்படின்ட்டு ரொம்ப பேசினான். அப்பையும் அந்த புத்தர் அமைதியாக இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப 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 கேவலமாக பேசினான். அப்போ அந்த புத்தர் சிரித்தாங்க. ஸோ இன்னும் 2 கோபம் வந்துருச்சு. உடனே, ஏன் நான் உன்னை இவ்வளோ திட்ட, உனக்கு கோபமே வரலையா அப்படின்ட்டு புத்தர்கிட்ட அவன் கேட்டான். அந்த புத்தர், இல்லை எனக்கு கோபம் வரலை. இப்போது ஒருத்தர் உனக்கு பரிசு கொடுக்குறாங்க. இப்போ அந்த பரிசை நீ வேணான்னு சொல்லிட்டினா அந்த பரிசு யாருக்கு சொந்தம் அப்படின்ட்டு கேட்குறாங்க அந்த புத்தர். உடனே அவன், அந்த பரிசு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போது நடந்த சம்பவமும் அதே போல தான். நீ கொடுத்த கோபங்கள், எரிச்சல் எல்லாமே எனக்கு நீ கொடுத்த, ஆனால் அதை நான் ஏற்றுக்கல. இப்போ எல்லாமே இது உனக்கு தான் சொந்தம். இதனுடைய விளைவுகள், இதனுடைய டென்ஷன், இது எல்லாமே உனக்கு தான் சொந்தம். ஸோ சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக சிரித்தார். அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கோபம் அவங்களையே தான் கெடுக்கும். ஸோ இந்த புத்தர் போல் நம்மளை கோபப்படுத்துகிறவங்க முன்னாடி ரொம்ப அமைதியாக சில்லாக காமாக போயிட்டோன்னா, கோவப்படுத்துகிறவனே அமைதியாக சில்லாக போயிடுவான். இதற்கு ஒரு உதாரணம், இப்போது எரிபொருள்னால் ஒரு மண்ணெண்ணெய் இல்லைன்னா பெட்ரோல்னு எடுத்துக்கோங்க. ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டுருக்கு. அந்த மண்ணெண்ணெயை எடுத்து அந்த நெருப்பு மேலே ஊற்றினா தான் இன்னும் கொழுந்துக்கிட்டு எரியும். ஆனால் அந்த நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு, கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டால் அந்த நெருப்பு அணைஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக உங்களை யாராவது கோவப்படுத்த நினச்சாங்கன்னா இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போன்ற குட்டி ஸ்டோரிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.